So today we are going to listen to the word of God through my dear brother. இன்றைக்கு நம்ம அன்பு சகோதரர் மூலமாக தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். Especially about the dragon spirit. இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை குறித்து முக்கியமாக நாம் பார்க்க போகிறோம். In the end times, how this dragon spirit fights against God's children. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த கடைசி நாட்களில் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எப்படி யுத்தம் செய்கிறது என்று நான் பார்க்க போகிறோம். So this is a very important message you need to listen to. இது ரொம்ப முக்கியமான செய்தி. இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். Take time to listen to it and also introduce to your friends and neighbors and make them to see this sermon. இதை நீங்கள் கவனமாக பார்த்து உங்கள் நண்பர்கள் கிட்ட தயவு செய்து இதை பார்க்கும்படியாக அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள். Over to Pastor Sam DeWald for the word of God. I just wanted to encourage all the viewers, just get ready, the king is coming. உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்ல விரும்புகிற காரியம், ஆயத்தப்படுங்கள், ராஜா வருகிறார். Hallelujah, he is coming very soon and we must be ready. We must be prepared and also prepare others. நாம் ஆயத்தப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் நாம் அவருடைய வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டியது நம்மை விழுந்த கடமையாய் இருக்கிறது. We are entering into an amazing new era. We are already the church has entered into a new era of greater glory revival that is going to break through into this earth. இந்த பூமியில் தேவனுடைய வல்லமையான எழுப்புதலை கொண்டு வருகிற ஒரு புதிய யுகத்துக்குள் ஏற்கனவே சபையானது கடந்து வந்துவிட்டது. That's the reason God has to lock down even the churches to bring the awakening that he is moving into a new era. ஆகவே தான் சபையையே கர்த்தர் மூடி உலகம் முழுவதுமாக ஒரு பெரிய மறுமலர்ச்சியை, ஒரு மறுரூபத்தை ஆண்டவர் இந்த யுகத்திலே செய்து கொண்டிருக்கிறார். Over the years, the body of Christ has been trained by apostles, prophets, pastors, teachers and evangelists. Now they are mature to receive the greater glory of the Lord. Amen. பல வருடங்களாக அப்போஸ்தலர் மூலமாக, தீர்க்கதரிசிகள் மூலமாக, சுவிசேஷர்கள் மூலமாக, மெய்ப்பர்கள் மூலமாக உற்சாகப்படுத்துதலை பெற்றுக்கொண்டு வந்த சபை இப்பொழுது தேவனுடைய பெரிய மகிமையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தானே எழும்பி பிரகாசிக்க வேண்டிய ஒரு நேரம் வந்து இருக்கிறது. The Bible tells very clearly in the book of Revelation, the bride made herself ready. வேதத்திலே நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை இப்படியாக வாசிக்கிறோம், மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். As we know in the marriage customs around the world, the bridegroom doesn't prepare the bride prepares herself. நமக்கு தெரியும் நம்முடைய பாரம்பரியத்தின்படி, அதாவது மணவாளன் மணவாட்டியை ஆயத்தப்படுத்துவதில்லை, மணவாட்டி தான் தன்னை அந்த மணவரைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறாள். So we have entered in a new era where the church is preparing herself. All across every denomination, all the streams of Christianity is maturing to prepare herself for the coming of the Lord Jesus Christ. உலகம் முழுவதும் இப்பொழுது ஆண்டவருடைய மணவாட்டியாகிய திருச்சபையானது தன்னை அவருடைய வருகைக்காக, மணவாளனுக்காக ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. As God is birthing a new move in the earth, at the same time Satan is also fighting. ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை தேசங்களில் கொண்டு வர அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கும் போது, மற்றொரு பக்கத்திலே சாத்தானவன் மிகுந்த வல்லமையோடு பலத்தோடு அவன் தாக்குதல்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். And that's what we see in the nations. The nations are shaking. America is shaking because the devil is upright and he is moving with this evil forces. ஆகவேதான் இதை நாம் தேசங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், தேசங்களில் பயங்கரமான சத்துருவினுடைய கிரியைகள் அது வெளியரங்கமாக அமெரிக்கா போன்ற தேசங்களிலே இப்பொழுது நாம் பார்க்க முடிகிறது. That's where we need to come into the understanding. We need to know the understanding of the dragon spirit. ஆகவேதான் இந்த வலு சர்ப்பத்தின் ஆவியின் கிரியையை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. Because Paul said very clearly that we know the plans of the enemy, we know the schemes of the enemy. பவுல் தெளிவாக சொல்லுகிறார், நமக்கு இந்த சர்ப்பத்தின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லுகிறார். Hallelujah. Amen. Hallelujah. Amen. We are in the final seconds of the just before the coming of the Lord Jesus Christ. We are in the final moments in the history of the planet Earth. ஆண்டவருடைய வருகைக்கு முன்பாக சில மணி நேரங்கள், நிமிடங்கள் அல்ல, சில வினாடிகளுக்குள்ளாக நாம் கடந்து வந்து விட்டோம். So the devil is fighting because he's running out of his time
And God really shows what He's going to do in Revelation chapter 12. ஆகவே தான் பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நேரம் மட்டும் உண்டு என்று அறிந்து அவன் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி மிகுந்த மூர்க்கத்தோடு கூட கர்த்தருடைய பிள்ளைகளோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான். Let's go into the Bible now and go to Revelation chapter 12. இப்பொழுது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பிக் கொள்வோம். Here it shows a fight between the dragon and the woman there. இங்கே ஒரு ஸ்திரீயானவளுக்கும் இந்த சர்ப்பத்துக்கும் நடக்கிற ஒரு யுத்தத்தை குறித்து நாம் வாசிக்க நேரிடுகிறது. Let's read from verse 1. 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் முடிய நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்து நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இரும்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்துக்கு ஓடி போனாள். அங்கே 1250 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. Here we see the red dragon fighting against the birth of the child. Of course, we know from this scripture it's talking about Israel and Jesus Christ. He is the one who's going to rule the nations with iron heart. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ஸ்திரீயினுடைய பிள்ளையானவள் இந்த வலு சர்ப்பத்தோடு சண்டையிட ஆயத்தப்பட்டிருக்கிறதை. அவள் யார் என்பது நமக்கு தெரியும். இந்த பிள்ளை வேறு யாரும் இல்லை, அதுதான் இஸ்ரவேல். அதுதான் இஸ்ரவேலில் பிறந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் உள்ளவர். Here we see the red dragon has two principal things that he operates through. Number one, he comes against new birthing. இங்கே நமக்கு புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், இந்த சிவப்பான வலு சர்ப்பம் முக்கியமாக செய்கிற காரியம் என்ன? புதிய பிறப்புகளுக்கு விரோதமாக இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி வரும். Now moving forward to our generation, as I told you, God is going to birth the new move of God, and the dragon spirit is fighting against the birth of the new move of God. இப்பொழுது இந்த காலகட்டத்திலே இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எதற்கு விரோதமாய் கிரியை செய்கிறது என்று சொன்னால், கிறிஸ்துவின் மூலமாக புதிய பிறப்புகள் உருவாகி வருகிறதல்லவா, ரட்சிப்பு நடைபெறுகிறதல்லவா, இதற்கு விரோதமாக இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. And also coming against the greater glory revival move of God, the devil is fighting against it. தேவனுடைய பெரிய எழுப்புதல் மூலமாக அநேக ஆத்துமாக்கள் மறுபடி பிறக்கும் அல்லவா, அதற்கு விரோதமாக இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி எதிர்த்து நிற்கிறது. If you go to verse 9 in the same chapter, இதே அதிகாரத்தில் 9ஆம் வசனத்திற்கு நேராக நாம் கடந்து போகும்போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். Here we see the red dragon is nothing but Satan. இங்கே நாம் Bible is பார்க்கிறோம், very clear. So he's fighting against the new birth of God's move, as well as he's also fighting against the children of God, against their finances. இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த பழைய பாம்பாகிய இந்த வலு சர்ப்பம் வேறு ஒன்றுமில்லை, இதுதான் சாத்தான். பூமியில விழுந்துச்சு அந்த சாத்தான். சாத்தானுடைய இந்த கிரியை என்ன, யுத்தம் என்ன? கர்த்தருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், அவருடைய ஆசீர்வாதம் விசேஷமாய், அவருடைய பொருளாதாரத்துக்கு விரோதமாய் பண்ணுகிற யுத்தம். So that is what we are seeing in the nations now. இப்பொழுது தேசங்களில் He is fighting against the move of God.
நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் fighting against the move of God. தேவனுடைய அசைவை அந்த எழுப்புதலுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிறது. At the same time, he is fighting against the finances of the nations so that there will be a global financial meltdown. மற்றொரு பக்கத்திலே உலகம் முழுவதுமாக ஒரு பெரிய பொருளாதார ஒரு நெருக்கடியை கொண்டு வந்து இதன் மூலமாய் கர்த்தருடைய சுவிசேஷம் பிரபலமாகாதபடி உலகத்தையே கசக்கி பிழிந்து கொண்டிருக்கிறது. That is what we are seeing in operation right now. அதுதான் இன்றைய காலகட்டத்திலே நாம் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. Brothers and sisters, we know the dragon spirit is operating in a bigger way in China, out of China. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வலு சர்ப்பத்தின் ஆவி மிக அதிகமாக சீனா தேசத்திலிருந்து செயல்பட்டு வருகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். The Lord loved the whole world. We love everybody. We love Chinese people. We love China. Every human being we love. We're not talking about them. This is a spirit in operation through the Chinese authorities. எனக்கு அன்பானவர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார். நாமும் எல்லா ஜனங்களையும் நாம் நேசிக்கிறோம். நம்ம சீன மக்களை நாம் நேசிக்கிறோம். ஆனால் நாம் எதிர்த்து நிற்கிறது அவர்களுக்கு பின்பாக இருந்து கிரியை செய்கிற அந்த வலு சர்ப்பத்தின் ஆவியை எதிர்த்து நிற்கிறோம். The Bible clearly tells God doesn't do anything until he shows to his prophets. ஆண்டவர் எதையும் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்படுத்தாமல் செய்ய மாட்டார் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. So God has already shown to the prophets since last year that this pandemic, this COVID-19 virus is produced artificially in Wuhan. It's already shown to the prophets last year. உலகம் இதை அறிவதற்கு முன்பாகவே கடந்த வருஷத்திலேயே தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சீனாவில் இருக்கிற ஊஹான்ல இருந்து இந்த பொல்லாத வலு சர்ப்பத்தின் ஆவி தேசங்களுக்குள்ளே கொண்டு வரப்போகிறது என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. And God has also shown the warfare plan of the red dragon to the prophets. அதே போல இந்த வலு சர்ப்பத்தினுடைய யுத்த தந்திரத்தையும் ஆண்டவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். One of the prophet God clearly shown that it happened in Wuhan and there's 12 warfare steps of the dragon. கவனிங்கள், இந்த காரியம் எங்கே நடக்கும் என்று ஒரு தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி 12 வகைகளில் அல்லது ஸ்டெப்ஸ்ல இந்த காரியத்தை எப்படி அந்த வலு சர்ப்பம் செயல்படுத்தும் என்று சொல்லி வெளிப்படுத்தி இருக்கிறார். And God showed him that we are in the 7th step of the devil's plan. சாத்தானுடைய திட்டத்தில் 7வது ஸ்டெப்ல நம்ம எல்லாம் நிற்கிறோம் என்று சொல்லி அவருக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். The 6th step was bringing fear. The 7th step was pandemic. 6வது ஸ்டெப் எல்லாருக்குள்ளும் ஒரு பயத்தை கொண்டு வருவது. 7வது ஸ்டெப் இந்த பொல்லாத இந்த கொள்ளை நோயை ஜனங்களுக்குள்ளே கொண்டு வருவது. And the 8th step is going to be the financial meltdown of the nations. 8வது ஸ்டெப் தான் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்களுடைய பொருளாதாரங்கள் சீர்குலைந்து குறைந்து போகிறது. So we are now in the middle of the pandemic, and what is happening? So many people are fearing, including the believers. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்ன? நாம் இந்த கொள்ளை நோயினுடைய உச்சக்கட்டத்தில் இருக்கிறோம். உலகம் எங்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாருக்குள்ளும் ஒரு பயம், ஈவன் விசுவாசிகளுக்குள்ள கூட பயங்கரமான ஒரு பயம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. So when they release the fear, they begin to rule the people. That is the bottom line. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இந்த பயத்தை ஜனங்களுக்குள்ள கொண்டு வந்த போது இந்த வலு சர்ப்பம் என்ன பண்ணுது? அவர்களை ஆளுகை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. So that is what is beginning to happen, and but praise God, God is clearly told in 2 Timothy chapter 1 verse 7 that he has not given us a spirit of fear, but a power and a love and a sound mind. Hallelujah. ஆனால் பிசாசு கொண்டு வருகிற இந்த தாக்குதலை எதிர்க்க கர்த்தர் நமக்கு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார் அல்லவா? 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே. And Luke 10:19 says God has given us authority over all the power of Satan, and nothing will harm us. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10:19 இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Hallelujah. And Jesus Christ came to destroy the works of the devil, and he is defeated already on the cross. நாம் வாசிக்கிறோம் 1 யோவான் 3:8
பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். So when fear comes, it brings to two ways, either to suicide or to murder and chaos. கவனிங்க, இந்த பயம் வரும்போது ரெண்டு எண்ணங்கள் வரும். ஒன்று, தற்கொலை செய்து மரிக்க, அல்லாவிட்டால் மற்றவர்களை கொலை செய்யும்படியாக. That is what we are seeing happening across the globe. In America, we see that the cities are in tyranny and so much chaos happening. And many of the people in the third world countries are suiciding because of lack of finances and fear. கவனிங்கள், இப்பொழுது இதுதான் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்கா போன்ற தேசங்களிலே ஜனங்களுக்குள்ளே ஒரு விதமான ஒரு பயங்கர ரிபெல்லியன், அதாவது ஒரு முரட்டாட்டத்தின் ஆவி பிடிக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் அடிக்க வேண்டும், கொல்ல வேண்டும் என்று அலைகிறார்கள். இந்தியா அல்லது இந்த தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், மூன்றாம் உலகங்களிலே, இந்த ஆசிய கண்டங்களிலே பார்த்தீர்கள் அதிகமான தற்கொலைகள், பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் உடைய தற்கொலைகளை குறித்து நாம் கேள்விப்பட்டு வருகிறோம். So we know how the devil is operating, and what he is trying to do is he's trying to build down the economy of the nations and bringing a one world government. கவனிங்கள், இப்பொழுது பிசாசின் தந்திரத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. காரணம் என்றால், இந்த பயத்தையும் இந்த கொள்ளை நோயும் கொண்டு வந்து ஜனங்கள் எல்லாரையும் பயப்படுத்தி ஒன்று சேர்த்து ஒரே சர்வாதிகாரத்தை முழு உலகத்திற்குள்ளேயும் கொண்டு வர இந்த ஆவி முயற்சிக்கிறது. I'm going to give you information in a second. You'll be so amazed what's going on in front of our eyes in our generation. நான் உங்களுக்கு சில தகவல்களை நான் இப்பொழுது தரப்போகிறேன். நம் கண்களுக்கு முன்பாக இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நமக்கு தெரியாமல் இருக்கிறது என்பதை குறித்து நீங்கள் அறியும் போது நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். So the only way the Antichrist can come is when there is a meltdown in the nation's economies. So there will be chaos in the nations. சாத்தானாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சரியான பிளாட்ஃபார்ம் எப்போன்னு சொன்னா, தேசங்களில் இருக்கிற பொருளாதாரம் எல்லாம் விழுந்து போனால் அந்த நேரத்தில் ஆலோசனை கொடுப்பதற்கு இந்த அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்கு சரியான சமயம். You will be amazed. Never in the history, modern history of the world, there was never a situation when they're trying to elect a world president. உங்களுக்கு தெரியுமா, உலக சரித்திரத்தில் இதுவரை உலகத்திற்கே ஒரு ஜனாதிபதி என்கிற பதவிக்கு ஆள் எடுக்கிற தேர்தல் இதுவரை நடந்ததே இல்லை. But I want to tell you that they were forming a confederation of nations called United Allied States. இப்பொழுது உலகம் முழுவதுமாக உலக ஐக்கிய நாடுகள் என்கிற ஒரு பெரிய கூட்டமைப்பை தேசங்களில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். Every nation is involved, and this is not something out of America. This is completely global. உலகம் And they முழுவதும் are இருக்கிற electing the first president. தேசங்களும் இப்பொழுது இணைந்து கொண்டிருக்கிறது. தேசங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு தேசம் இல்லைங்க, எல்லா தேசங்களும் இணைந்து இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது. You can go to their website. It is called uas.government.agency. uas.got.agency. So the website is on. Everything is there. Let me read it to you, the vision. See, the Christians need to understand what we are facing now. நான் இப்பொழுது அந்த வெப்சைட்ல இருந்து என்ன அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் உங்களுக்கு விவரித்து காண்பிக்கட்டும். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் அதை அறிந்து கொள்வார்கள். The vision of the UAS is the establishment of a worldwide sovereign nation of states. உலகம் முழுவதும் ஒரு தனித்துவமாக்கப்பட்ட தேச கூட்டமைப்பை உருவாக்குவது அவருடைய திட்டமாக இருக்கிறது. Each offering its residents an unparalleled level of freedom and prosperity. கவனிங்க, எல்லா தேசங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து அவர்கள் எங்கே வேண்டுமானாலும் வாழக்கூடிய அந்த கூட்டமைப்பை அவர்களுக்கு முழு சுதந்திரத்தோடு நாங்கள் அளிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். It is so amazing. The whole website has all the information, and they are about to elect the first president on July 30th, and all of the nations are involved. So many politicians from every nation is involved in it. கவனிங்கள், இது எல்லாம் ஆயத்தமாயிருச்சு. பல தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் தீவிரமாக ரகசியமாக இந்த கூட்டமைப்புக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். So this is the time that the devil is trying to release the Antichrist. இந்த நேரத்துல தான் பிசாசானவன் அந்தி கிறிஸ்துவை
வெளியே கொண்டு வர அவன் திட்டமிட்டு வைத்திருக்கிறான். So how is it operating? Through China. That is the reason China is buying different nations. In Africa, many nations' airports are owned by China now. கவனிங்கள், இந்த காலகட்டம் ஏன் அதற்கு சரியான நேரம் என்று நான் சொல்கிறேன் என்று சொன்னால், சீனா இந்த பொருளாதார நெருக்கடியை பயன்படுத்தி பல தேசங்களை வாங்கி கொண்டிருக்கிறது. பல தேசத்தினுடைய அவருடைய விமான நிலையங்களை இந்த சீனா வாங்கிவிட்டது. For example, the country of Zambia, the official airport is owned by China now. ஜாம்பியா என்கிற ஆப்பிரிக்க தேசத்திலே அவர்களுடைய விமான அந்த நிலையத்தை சீனா வாங்கிவிட்டது, முழுவதுமாக பணம் கொடுத்து வாங்கிவிட்டது. You know what's happening in our neighboring country, Sri Lanka, from near to India. India bought the whole northern part of the island. அருகாமையில் இருக்கிற இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கிற இலங்கையிலே வட மாகாணத்தை, ரொம்ப யுத்தம் நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த வட மாகாணங்களை 99 வருடங்களுக்கான லீஸ்ல அங்கே இருக்கிற முக்கியமான துறைமுகங்களை சீனா எடுத்து விட்டது. I was recently in the South Pacific Islands. So many islands are being purchased by China, property after property. தென்கிழக்கு பெசிபிக் தீவுகளுக்கு நான் கடந்து போயிருந்தேன். அங்கே நான் போகும்போது ஆச்சரியப்பட்ட காரியம் என்று சொன்னால், பல இடங்களில் இந்த சீன முதலீடுகளும் சீன தொழில்களும் அங்கே முழு தேசங்களில் காணப்பட்டது. But at the same time, God is also rising up His chosen government leaders in different nations to fight against this move of the Chinese government. அதே சமயத்திலே ஆண்டவர் இந்த சீன தேசத்துக்கும் அந்த அரசாங்கத்துக்கும் இப்படிப்பட்ட அவருடைய இந்த காரியங்களுக்கும் எதிர்த்து நிற்க பல தேசங்களிலே கர்த்தர் எதிர்ப்புகளையும் எழுப்பி கொண்டுதான் இருக்கிறார். One of the major leader that God is using is President Trump from America. அதிலே முக்கியமாக is pushing back the Chinese. இந்த சீனாவுடைய இந்த படையெடுப்பை எதிர்த்து நிற்க முக்கியமாக ஆண்டவர் இந்த கடைசி நாட்கள் எழுப்பி இருக்கிற ஒரு மனிதன் தான் இந்த அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருக்கிற ட்ரம்ப். ஆகவே தான் அவருக்கு விரோதமாய் பலவிதமான யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீங்க பார்க்க முடிகிறது. God is also raising up Scott Morrison in Australia, who is working against this move of China, and one of our friend in Solomon Islands, he is going to be the future prime minister. He is working against this Chinese thing, and many nations, Brazilian president, Guatemalan president, so many nations, God is raising up leaders. ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஸ்காட் மாரிஸ், இன்னும் பல தேசங்களில் இருக்கிற இந்த தலைவர்கள், கிறிஸ்தவ தலைவர்கள், இந்த ஆவிக்குரிய காரியத்தை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாக பிரேசிலுடைய ஜனாதிபதி கூட இந்த படையெடுப்பு, இந்த தந்திரத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. That's the reason they have been attacked by media like no other time. So much attack on the media from against them. ஆகவே தான் அவர்களுக்கு விரோதமாக இந்த மீடியா இருக்கு பார்த்தீங்களா, இதன் மூலமாக பயங்கரமாக தாக்கப்பட்டு வருகிறார். இதுவரைக்கும் எந்த ஜனாதிபதியும் எந்த பிரதம மந்திரியும் இப்படி தாக்கப்பட்டதே கிடையாது. So we are in the time of the release of the Antichrist, but do you know who is stopping his coming? You and me, the believers in Christ Jesus. Hallelujah. ஹல்லேலூயா. இந்த சத்துருவானவன் அந்தி கிறிஸ்து வெளிப்படுவதற்காக எல்லா ஆயத்தமும் நடந்து கொண்டிருந்தாலும், இந்த அந்தி கிறிஸ்துவினுடைய வருகையை, வெளிப்பாட்டை தடுத்து எதிர்த்து நிற்கிறது யார் தெரியுமா? நீங்களும் நானும் தான். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தான் அவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று கொண்டிருக்கிறோம். So the church is entering into an incredible new era of greater glory, at the same time incredible warfare season. சபையானது மிகப்பெரிய ஒரு எழுப்புதலுக்கான நேரத்திற்கு அது கடந்து போய் கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் மிகப்பெரிய ஒரு சவால்களையும் சந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்திருக்கிறது. Let's go to the first John chapter 4. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோம். Bible is given very clear instructions, and it's so amazing. Whatever we're going to read is what is happening in the world now. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்திலே தெளிவாக உலகத்தில் என்ன நடக்கிறது என்பதை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை படிக்கும் போது இன்னைக்கு நடக்கிற காரியங்கள் எப்படி அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது என்பதை அறிந்து கொள்வீர்கள். From verse 1 முதலாம் வசனத்திலிருந்து verse 3 please. 3ஆம் வசனம் முடிய நாம் வாசிக்கலாமா? பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால்
நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதினால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானதல்ல. வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்தி கிறிஸ்துவினுடைய ஆவி அதுவே, அது இப்பொழுதும் உலகத்திலே இருக்கிறது. So far we have been seeing the operation of the spirit of the Antichrist all through the centuries. இவ்வளவு காலகட்டமாக அந்தி கிறிஸ்துவின் ஆவியினுடைய கிரியை தான் நாம் பார்த்து கொண்டு வந்தோம். But we are entering into a season where the devil is trying to release the Antichrist into the earth. ஆனால் நாம் எப்படிப்பட்ட காலத்திற்குள்ளே யுகத்துக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கோம் என்று சொன்னால், ஆவியை அல்ல, அந்தி கிறிஸ்துவையே பிசாசானவன் வெளிக்கொண்டு வருகிற நேரத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். But as I told you before, verse 4 says that we are the ones God has given us the power to come against the Antichrist. நான்காம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே நீங்கள் தேவனாய் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கணும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று கர்த்தர் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. That's the reason God has even locked down the churches, and now the churches all across the internet, prayer after prayer, the word of the Lord is filling the whole earth in the airwaves. ஆகவே தான் இதுவரை இல்லாத அளவு எல்லா பக்கத்திலும் கர்த்தர் ஜெபத்தை எழுப்பி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தீவிரமாய் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லா பக்கமும் பக்தி மயத்தை நாம் பார்க்க முடிகிறது. Now we have entered into a new era of media. The church has to support those who are running this kind of internet operation. This is going to be the end-time move of God. So as we supported the local churches, we got to support these ministries like Ruwa Ministry right now doing it. நன்றாக கவனியுங்கள். நாம் ஒரு காலகட்டத்திலே ஒரு சபையை நாம் தாங்கி அந்த சபையின் மூலமாக சுவிசேஷ பிரபல்யத்தையும் இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற அந்த காரியத்தையும் நாம் செய்து வந்தோம். இப்பொழுதோ மீடியா மூலமாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சபையை தாங்கினது போலவே இப்படிப்பட்ட சத்தனுக்கு எதிர்த்து நிற்கிற இந்த சேனல்களை, இந்த ஊழியங்களை தாங்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. Amen. So we have given the mandate to come against the Antichrist spirit, to push forward so that God can bring a greater glory revival and bring an unprecedented harvest of souls. தேவன் இந்த கடைசி காலத்துக்காக தீர்மானித்த எழுப்புதலை எப்படியாக இந்த பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நின்று அவைகளின் மேல் ஜெயம் எடுத்து ஒரு பெரிய மகிமையான எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்பதை குறித்து கர்த்தர் இந்த நாட்களில் நமக்கு திருவுளம் போற்றி கொண்டு வருகிறார். Hallelujah. We enter into a season where the greater glory is going to use every believer on the planet Earth. எப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம் என்று சொன்னால், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளும் கர்த்தர் இந்த மகிமையை உலகம் முழுவதுமாக அவர் ரிலீஸ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறார். The Bible talks about this in 2 Corinthians chapter 3. It's not just a glory, it's a greater glory coming upon the believers. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே இதை குறித்து வேதம் சொல்லுகிறது. இது சாதாரண மகிமை அல்லவா, இது பெரிய மகிமை, அதிக மகிமையை கர்த்தர் கொடுக்க போகிறாராம். I've been teaching about this greater glory coming for the past several years, but this year every prophet in America is talking about the greater glory revival. So all the people are coming into one voice now through the power of the Holy Spirit. Hallelujah. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே அதிக மகிமை என்று சொல்லப்படுகிற இந்த அதிக மகிமையான காரியத்தை குறித்து சில வருடங்களாக நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வருகிறேன். ஆனால் இந்த காலகட்டத்திலே அநேக தீர்க்கதரிசிகள் அமெரிக்கா முழுவதுமாக இந்த வரப்போகிற பெரிய மகிமையை குறித்து அவர்கள் திட்டமும் தெளிவாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். What does it mean for you and me? We are going to empty out hospitals. Hallelujah. We are going to empty out wheelchairs. When you are going to walk on the streets, the demons are going to be released as you walk on the streets. That's what is going to happen. Hallelujah. இந்த பெரிய மகிமை என்ன செய்ய போகிறது? எல்லா மருத்துவமனைகளையும் சபை காலி பண்ண போகிறது.
எல்லா வீல் சேர்கள்ல இருக்கிறவங்களை எழுந்து நடக்க பண்ண போகிறது. எல்லா குருடர்களுடைய கண்களை திறக்க வைக்க போகிறது. அற்புத அடையாளங்கள் சர்வ சாதாரணமாய் சபையின் மூலமாய் செயல்பட போகிறது. Hallelujah. The Bible tells in Isaiah 60 chapter 1, arise and shine, that the glory of the Lord is going to rise upon you. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது என்று எழுதியிருக்கிறது. Isaiah 59 verse 19 says, the name of the Lord will be feared all over the world, because the way God is going to use you and me to empty out every place where the demonic assault is there. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை அது சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா பக்கத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்று எழுதியிருக்கிறது. The Bible tells very clearly, God is going to bring ambulances to the churches. It's going to be a lining up of people in the wheelchairs and stretchers coming into the churches, and church will have the answer for every problem in the earth. Hallelujah. ஓ கவனிங்கள், இனி வரப்போகிற நாட்களில் சபைக்கு முன்பாக பெரிய பெரிய ஆம்புலன்சஸ் வந்து நிற்க போகிறது. ஆம்புலன்ஸ்ல கொண்டு வந்து வியாதியஸ்தரை உள்ளே கொண்டு வருவார்கள். சபையிலே மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற, வியாதிகளை சுகமாக்கிற தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனுடைய மகிமை வெளியரங்கமாக போகிறது. That is what we are seeing in the nations now. The opposite is happening. We are seeing chaos in the streets. But what is going to happen is written in the Acts chapter 5 from verse 12. They are going to bring the people who are sick to the streets, where the believers will be walking, so that their shadow will come and heal the sick people, as it did during the time of Peter. என்ன நடக்க போகிறது? கர்த்தர் ஒரு எழுப்புதல் அக்கினியை ஊற்ற போகிறார். சபையின் விசுவாசிகள் எவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்களாய் மாறுவார்கள் என்று சொன்னார். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே, ஜனங்கள் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்து வீதிகளிலே கடத்தினார்களாம். ஏன்? அப்போஸ்தலர் நடந்து போகும்போது அவருடைய நிழல் பட்டு அவர்கள் சொஸ்தமானார்களே. அப்படிப்பட்ட தேவனுடைய மகிமை சீக்கிரத்தில் வெளியரங்கமாக போகிறது. சபை அதை காண போகிறது. Hallelujah. So this is not the time to fear. This is not the time to. This is the time to push back the darkness in the name of Jesus. This is the time for the church to arise and decree that the King is coming. Yes. And get ready for the revival that's waiting for. இது சபையானது பயந்து நடுங்கி வீடுகளுக்குள்ளே ஒளிந்திருக்க வேண்டிய காலம் அல்ல. சபையானது தைரியம் கொண்டு என் ராஜா வருகிறார் என்று சொல்லி அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற நேரம் வந்திருக்கிறது. In Minnesota, where where the killing of the man was happened and these riots broke open, in the same street, in the same place, hundreds of people are baptized in the streets of Minneapolis. Wow. மினசோட்டாவிலே எந்த இடத்திலே அந்த மனிதன் கொலை செய்யப்பட்டாரோ அங்கே இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த இடத்திலே வரும்போது அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், அபிஷேகத்தை பெற்றவர்களாய் திரும்பி போய் கொண்டிருக்கிறார்கள். On the street they have put baptism sites and they are baptizing people on the streets where it had happened. எந்த தெருவிலே எந்த இடத்திலே நடந்ததோ அதுக்கு அருகாமையிலே இப்பொழுது ஞானஸ்நான தொட்டிகளை வைத்து அங்கே ஜனங்கள் ஞானஸ்நானம் பெற்று கொண்டு வருகிறார்கள். Hallelujah. What the devil was trying and God was brought amazing move out of this evil work of the enemy. சாத்தான் எதை தீமைக்கென்று கொண்டு வந்தானோ கர்த்தர் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி எழுப்புதலை இப்பொழுது கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Hundreds and hundreds of people are getting baptized in the beaches of California. கலிபோர்னியா மாகாணத்திலே அங்கே இருக்கிற கடற்கரை ஓரங்களிலே நூற்றுக்கு கணக்கான ஜனங்கள் இப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். This won't be told in the media. இது always talk the wrong things. மீடியாவில் இதையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எப்போதுமே பயங்கரமான அழிவுகளை மட்டும்தான் பேசுவார்கள். I want to tell you that the church has gone into the streets. People are coming to the Lord like never before. People are set free. The demons are fleeing. Hallelujah. நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், தீர்க்க தரிசனமாய் இந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் இதுவரை இல்லாத அளவு சபையை சுவர்களுக்கு வெளியே கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் எழுப்புதலை பற்ற வைத்துக் கொண்டிருக்கிறார். பிசாசு அலறி ஓடுகிறான், சபை பெருகி கொண்டு வருகிறது.
Hallelujah. The greater body of Christ is increasing. God is releasing amazing breakthroughs to the internet ministry of so many ministries across the globe. நான் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகிக் கொண்டிருக்கிறது. அநேக வல்லமையான தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய், அந்த இன்டர்நெட்டுடைய ஊழியத்தின் மூலமாய் தேவனுடைய மகிமை பயங்கரமாய் தேசங்களில் பரவி கொண்டு வருகிறது. But at the same time, Paul wants us all. He says in the end times we need to gather together like never before. அதே சமயத்தில் பவுல் அப்போஸ்தலன் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு எச்சரிக்கையின் சத்தத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? சபையே, நீ பிரிந்திருக்க கூடாது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வர வேண்டும் என்று சொல்லுகிறார். It's not just the internet. Very soon we are going to come together. Hallelujah. Hugging and praying together. Amen. That is the plan of God. Amen. இது நிரந்தரம் அல்ல. சபை இனி கூடியே வராதுன்னு நினைச்சிடாதீங்க. இது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்துக்கு கொண்டு வந்திருக்கிற ஒரு காலகட்டம். சபை மறுபடியும் திறக்கும். நாம் சபையிலே மறுபடியும் கூடி வந்து கலிகூற போகிறோம். ஒருவர் ஆற தழுவி சகோதர சிநேகத்தில், எழுப்புதலில், ஆசீர்வாதத்தில், சந்தோஷத்திலே நாம் திளைக்க போகிறோம். Hallelujah. So with that I want to encourage you all. This is the time to arise and shine. And we are going to see greater things in our personal life and in the body of Christ and in the nations of the world. Please pray for President Trump. Please pray for your leaders who are standing against this Chinese dragon move. கவனிங்கள், இதோடு நான் உங்களோடு இந்த செய்தியை நான் ஒரு முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். முக்கியமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தயவு செய்து அமெரிக்காவுக்காக, அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்களுக்காக ஜெபிக்க மறந்து விடாதீர்கள். Amen. So let me pray with you real quick. Thank you so much for allowing me to share this, Pastor Alvin and Sister Joy and the team. Let me pray for all of you. Can we? நான் உங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். இந்த நேரத்தில் எனக்கு கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி. உங்கள் யாவருக்காகவும் இந்த நேரத்தில் நான் ஜெபத்தை ஏறெடுக்க விரும்புகிறேன். Father, we thank you, Lord. We worship you. We honor you, Master. Thank you for this great opportunity, Lord. தகப்பனே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை தந்ததுக்காக நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. Thank you, Jesus, for the cross. Thank you for what you did for each one of us on the cross. We honor you, Lord, King of Kings and the Lord of Lords. எங்கள் அருமை ஆண்டவரே, உம்முடைய சிலுவைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு கனத்தை கொடுக்கிறோம். நீரே ராஜாதி ராஜா, நீரே கர்த்தாதி கர்த்தர். Holy Spirit, thank you that you're working in us and working through us, and we're so excited that you're going to pour out your greater glory very, very soon. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்கள் மூலமாகவும் எங்களுக்குள்ளாகவும் நீர் கிரியை செய்கிறதுக்காக நன்றி. சீக்கிரத்தில் உம்முடைய அபிஷேகத்தின் மகிமையை எங்கள் மேல் நீர் ஊற்ற போறதுக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா. Father, I pray for all those who are watching online right now. In the name of Jesus, I come against every plan of the enemy against each one of them in Jesus' mighty name. ஆண்டவரே, இந்த வேளையிலே நேரலையில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன். அவருடைய வாழ்விலே கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தடைகள், பிசாசு கொண்டு வந்த தந்திரங்கள், சதி ஆலோசனைகளை கர்த்தர் அத்தமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன். Father, as the body of Christ collectively we push back the dragon spirit power in the name of Jesus out of each one of the lives, out of India, out of the nations of the world in Jesus' mighty name. கர்த்தருடைய ஊழியர்களாய் ஒருமனப்பட்டு இந்த சத்துருவினுடைய இருளின் ஆதிக்கத்தை நாங்கள் பின்பாக தள்ளுகிறோம். சபையிலிருந்து, தேசத்திலிருந்து, ஜனங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து சத்துருவானவன் வெளியேறுவானாக. Father God, I pray for those who are sick right now in the name of Jesus. Be healed by the stripes of Jesus. Spirit of infirmity, come out in Jesus' mighty name. ஆண்டவரே, இந்த வேளையிலே சரீரத்தில் யார் யார் வியாதியா இருக்கிறார்களோ அவர்களுக்காக விசேஷமாய் நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது பொல்லாத பலவீனத்தின் ஆவி சரீரங்களை விட்டு வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். Those who are affected by COVID-19, in the name of Jesus, the blood of Jesus has destroyed the COVID-19 in Jesus' mighty name. Whom the Son sets free is free indeed.
யார் யாரெல்லாம் இந்த COVID-19 கொரோனா வைரஸ் மூலமாய் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய தழும்புகளாலே சுகமாகும்படி கட்டளை கொடுக்கிறேன். Father, I declare freedom over everyone who is watching this, Lord. We decree freedom in the name of Jesus. Spirit of fear, go in Jesus' mighty name. பிதாவே, இந்த நேரத்திலே நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரத்தை, விடுதலையை பிரகடனப்படுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறோம். Thank you, Father God. We give you all the praise. We give you all the glory. I bless Pastor Alvin, Sister Joy, and the family and everyone, Lord, in the mighty name of Jesus. And may the Lord release mighty blessings over you all in the mighty name of Yeshua. Amen. கர்த்தாவே, இந்த வேளையிலே நீர் கொடுத்த தருணத்துக்காக, அருமையான இந்த ஊழியத்துக்காக, பாஸ்டருக்காக, உடைய குடும்பம், இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.